நீங்கள் இப்போ கேமராவை எடுத்துட்டு மேடவாக்கம் கூட்ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்டில் நின்றுட்டு அசிங்கமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், டேகோடு இருக்கும், எந்த காலேஜுன்னு இருக்கும். உண்மையிலே வந்து ஒரு அஃபேர்லேருந்து பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் a டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வீடியோஸை விற்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு அஃபேருக்குள்ளே போகிறாங்க. நியூடாக இருக்க வீடியோஸை விற்கிறதுக்கு ஏன்னா அவனுக்கு வந்து அது வருமானம். இது வந்து நிறைய வெப்சைட்டில் போகும்போது அவங்களுக்கு வியூஸ் தானே பணம். ஒரு விழிப்புணர்வே பண்ணாங்க கவர்மெண்ட் ஃப்ரம் த போலீஸ் சைட். இந்த மாதிரி வந்து உங்களை யாராவது பயமுறுத்தினாலோ உங்களுடைய புகைப்படங்களை ஏதாவது நான் அப்லோட் பண்ணிடுவேன்னு சொன்னாலோ ப்ளீஸ் கம் டு கிரைம் பிரான்ச், இதை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிவிடுவோம், டெலீட் பண்ணி வெப்சைட்லேருந்து எடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏன் பயப்படுறீங்க? தப்பு பண்ணும்போது பயப்படலை இல்லையா? ஸோ அந்த தப்பை சரி பண்ணதுக்கு ஏன் பயப்படணும்? சின்ன குழந்தைங்களே இப்போ வந்து நான் லவ் பண்ணுறேன், 5வது படிக்கிற குழந்தை, 2வது படிக்கிற குழந்தைலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ எல்லாமே. ஒரு வீட்டுக்கு போகிறேன், 3வது படிக்கிற குழந்தை, 5வது படிக்கிற குழந்தை அங்கே இருக்குது. ஆர்கானிக் விஷயம் பற்றி நான் சொல்கிறேன், உடனே குடுக்குன்னு போட்டு நெட்டில் போட்டு எடுக்கிறாங்க. குடிக்க போகும்போது கூட ஃபோனை தூக்கிட்டு போவாங்க, யாராவது அவங்க ஃபோனை எடுத்து பார்த்துருவாங்க. அப்போ தப்பு பண்ணுற பிள்ளை தான் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகும். மேம் அடுத்து வந்து இப்போ அந்த ஆன்லைனில் லைக் அவங்க ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்ட்னர் கூட இல்லை ஒரு மேலோ ஒரு ஃபீமேலோ அவங்க பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து கொஞ்சம் இன்டிமசியாக பேசிக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை அந்த வீடியோ காலில் வந்து நிறைய பேர் நியூடாக வீடியோ கால் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த இன்னொருத்தவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட அந்த டேட்டா பேஸ் எல்லாம் அது எல்லாமே லீக் ஆகி அவங்க சைட்லேருந்து த்ரெட்டனிங்ஸ் எல்லாம் வர மாதிரியும் சில விஷயங்கள் பார்க்க முடியுது. அது உண்மைதானா மேம்? நடக்குதா? ஆமாம், அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய நம்ம இந்த சுவாதின்னு ஒரு பொண்ணு வந்து துங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் போது அந்த டைமில் வந்து ஆக்சுவலி நம்ம ஆஃபீஸ்க்கு அப்போ வந்து ஒரு விழிப்புணர்வே பண்ணாங்க கவர்மெண்ட் ஃப்ரம் த போலீஸ் சைட். இந்த மாதிரி வந்து உங்களை யாராவது பயமுறுத்தினாலோ இல்லை உங்களுடைய புகைப்படங்களை ஏதாவது நான் அப்லோட் பண்ணிடுவேன்னு சொன்னாலோ ப்ளீஸ் கம் டு கிரைம் பிரான்ச்சு, வி வில் ஷோர்லி இதை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிவிடுவோம், நாங்கள் வந்து அந்த டெலீட் பண்ணி வெப்சைட்லேருந்து எடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட வந்திருந்தது. ஆக்சுவலாக முதல்ல வந்து பெண்களுக்கு அதை சொல்கிறதுக்கு தப்பு பண்ணியாச்சு. தப்பு பண்ணது அந்த பயத்தில் மேற்கொண்டு அதாவது தப்பு மறைக்க தப்பு பண்ணிகிட்டு இருக்காம அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டே தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து அந்த இதை நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணோம், கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், எங்களோட ஹெல்ப்பே கூட உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் போங்க சைபர் க்ரைமில் போங்க, தே வில் டெலீட் இட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது தொடர்ந்து செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கு. கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுது. சைபர் செல்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம சைபர் டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்காகவே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை வந்து எராடிகேட் பண்ண போகிறாங்க. அப்போது ஏன் பயப்படுறீங்க? தப்பு பண்ணும்போது பயப்படலை இல்லையா? ஸோ அந்த தப்பை சரி பண்ணதுக்கு ஏன் பயப்படணும்? நேரடியாக போய் உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு நம்ம ரெகுலராக வந்து இப்போ இது எத்தனாவது முறையாக நான் சொல்ல போகிறேன்னு தெரியல எனக்கு. நிறைய பேர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அவங்களுக்கு தெரியலன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சில்ட்ரன் வந்து என்னென்னமோ வெப்சைட்லலாம் போகிறாங்க, எதாவது யூடியூப் சேனலில் என்னென்னமோ இருக்குது, எல்லா விஷயங்களையும் இவங்க பார்க்குறாங்க. அப்போ இதுலேருந்து வெளியே வரத்துக்கான விஷயங்களையும் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பயம், அப்போது அந்த பயத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போடையோ இல்லை பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடையோ அவங்க போய் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வெளியே எடுக்கிறதுக்கான விஷயங்களை அவங்க பண்ணலாம். அது வந்து தப்பு பண்ணதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இட்ஸ் நாட் சின்ன குழந்தைங்களே இப்போ வந்து நான் லவ் பண்ணுறேன், 5வது படிக்கிற குழந்தை, 2வது படிக்கிற குழந்தைலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ எல்லாமே. இப்போது இந்த பிள்ளைங்க வந்து நெட்டில் எல்லாமே தெரியுது. இப்போ நீங்கள் இந்த குழந்தைங்கிட்டலாம் எங்கே போய் பார்த்த அப்படின்னு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா நெட்டில் தான் இருக்குன்னு சொல்லும். சின்ன குழந்தைங்கிட்ட விளையாட்டாதுங்க பேசுகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த செய்தியை கேட்டாலும் நெட்டில் பார்த்தேன்னு சொல்லும். நம்ம ஏதாவது சொன்னோன்னா, நான் அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன், 3வது படிக்கிற குழந்தை, 5வது படிக்கிற குழந்தை அங்கே இருக்குது. நான் ஏதோ ஒரு ஆர்கானிக் விஷயம் பற்றி நான் சொல்கிறேன், உடனே குடுன்னு போட்டு நெட்டில் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ வென் அ சைல்டு கேன் டேக் அவுட் அ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஃபோன், உங்ககிட்ட ஃபோன் இல்லாமல் ஃபோனை கையில் எடுக்காமல் எங்கேயாவது போயிருக்காங்களா?
குளிக்க போகும்போது கூட ஃபோனை தூக்கிட்டு போவாங்க, யாராவது அவங்க ஃபோனை எடுத்து பார்த்துருவாங்களா. அப்போ தப்பு பண்ணுற பிள்ளை தான் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வாட் வில் ஹேவ் டு ஹேப்பன் இன் த ஹவுசஸ், எல்லாரோட ஃபோனும் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய லாக் நம்பர் தெரியணும், பின் நம்பர் தெரிஞ்சு அந்த லாக்கை ரிமூவ் பண்ணி இருக்கிற மாதிரி குழந்தைங்க தான் சேஃபாக இருக்கிறாங்க வீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு க்ளூவே நான் கொடுத்தாச்சு. பேரண்ட்ஸோட ஃபோனையும் குழந்தைங்க எடுக்கணும், குழந்தைங்களோட ஃபோனையும் பேரண்ட்ஸ் எடுக்கணும். அன்னைக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு டயல் ஃபோன், ஆல் ஆஃப் அஸ் வில் ரன் டுவர்ட்ஸ் த ஃபோன். இப்போ என்னென்னா ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனை தூக்கிட்டு வெளியில் ஓடுறாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுனால தானே நீங்கள் வெளியே ஓடுறீங்க. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அது ஆக்சஸ் இருக்கணும். 4 பேர் இருக்கு ஃபோன், 4 செல்ஃபோன் இருக்குன்னு 4 செல்ஃபோனு 4 பேருமே அந்த பாஸ்வேர்டு தெரியணும். அவங்க அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் பிரச்சனைகள் மிக மிக குறைவு, வராமலேயே இருக்கும். என்னைக்கு வந்து ஃபோனு வந்து இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா அன்றைக்கி ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். கல்லூரிகளில் டீச்சரு பிரின்ஸிபல் எல்லாம் வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, டோன்ட் பிரிங் த ஃபோனை வாங்கி வச்சுட்டு அனுப்புவாங்க. அதை குழந்தைங்கள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளாஸ் ரூம்லேயே ஃபோன் வச்சுக்கலான்னு வந்துருச்சு. இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே இப்போதைக்கு என்ன பண்ணுறது, நல்லது சொல்லும்போது நம்ம கேட்கல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு தப்பை பண்ணிட்டோம், தப்பு அதாவது நெருப்பு சுடுன்னா சுட்ட பிறகு உணர்ந்துட்டோம், சுடுன்னு சொல்லும்போது உணரல, சுட்ட பிறகு அதுக்கு எப்படி மருந்து போட்டு காயத்தை ஆற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க போய் இதை வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. டிடெக்டிவ் நாங்கள் வந்து சைபர் கிரைமோட வேலையை எங்களால் பார்க்க முடியாது. டிபார்ட்மெண்ட்டில் போய் தான் அந்த இதை அவங்க வெளியே எடுத்தாகணும். ஸோ தே ஹாவ் டு கோ தேர் டு டேக் அவுட் த டீட்டெயில்ஸ். ஸோ தப்பு பண்ணுறவங்க இந்த தகவலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிகாஸ் 2 பேர் பேசுகிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி கையில் அது போகுது இல்லையா மேம், எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு இதனால என்ன ஆதாயம் ஏற்படுது? ஒன்று வந்து இவங்க உண்மையிலே வந்து ஒரு அஃபேர்லேருந்து பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வீடியோஸை விற்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு அஃபேருக்குள்ளே போகிறாங்க. வீடியோஸ் அவங்க நியூடாக இருக்க வீடியோஸை விற்கிறதுக்கு. ஸோ அப்படி போகும்போது சில்ட்ரன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அவனுக்கு வந்து அது வருமானம், அவன் இந்த ஒரு தொழிலாக பார்க்குறான். இது வந்து நிறைய வெப்சைட்டில் போகும்போது அவங்களுக்கு வியூஸ் தானே பணம். இது வந்து நான் வந்து நிறைய ரோட்டில் போகும்போது நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன், நான் தட்டி கேட்பேன். அன்றைக்கி ஒரு வண்டியில் ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்துட்டு அந்த பையன் திட்டிகிட்டே இருக்கான், அந்த பொண்ணு பேச. நான் கேட்குறேன், ஆக்சுவலாக அப்போ தான் வந்து இந்த கோயம்புத்தூர் மேட்டர் நடந்திருந்தது ஜஸ்ட் 3 டேஸில். என்னம்மா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடும்ப பிரச்சனை எதுக்குமா ரோட்டில் வந்து பேசுகிற? அந்த பையன் என்கிட்ட திமிராக கேட்குறான். அந்த பொண்ணு அழகாக பதில் சொல்லுது, இந்த பையன் கேட்குறான், நீ யார் கேட்கறதுக்கு? இங்கே நின்று பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நான் சொன்னேன், நீ நார்மலாக பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, அந்த பொண்ணு அழுகுது, நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு. நான் உடனே வீடியோ எடுக்கலான்ட்டு ஃபோன் எடுத்த உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமு, அதை பேசிக்கிறது நான் சொன்னேன், பேசுகிறது வீட்டில் உட்காந்து பேச வேண்டியதுன்னு எதுக்கு ரோட்டில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். பட் ஆனாலும் அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி அதை சமாளிச்சுட்டு போயிடுச்சு. அட்லீஸ்ட் நான் கேட்டதுக்காகவாகுது இனிமே எங்கிட்ட அன்றைக்கி அந்த பிரச்சனையை சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ கேமராவை எடுத்துகிட்டு இப்போ 2 o'clock ஆகுதா, மேடவாக்கம் கூட்ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. I assure you 10 to 15 students, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பேர்ஸ், ரோட்டில் நின்றுட்டு அசிங்கமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து என்னால் விவரிக்க முடியல. அங்கே இருக்க மீன் விற்கிறவங்களாம் சொல்லுவாங்க, மேடம் இது எதாவது பண்ணுங்க மேடம் அப்படின்வாங்க. மீன் வாங்க போனாக்கா அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கெங்கே கை வைக்கிறானுங்க மேடம், அசிங்கமாக இருக்குது மேடம், எங்களா நாங்கள் போய் பக்கத்தில் இருந்து போனால் போயிடுவாங்கன்னு பார்த்தா அதை பற்றி அவங்க கண்டுக்கிறதே இல்லை மேடம். பஸ்ஸில் ஏறுறவங்க வர்றவங்க போகிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், டேகோடு இருக்கும், எந்த காலேஜுன்னு இருக்கும். நீங்கள் போங்க, உங்களுக்கு ஸ்டில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சே பிள்ளைங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ போய் மறைவாக பண்ணுறது பப்ளிக் பிளேஸ்லேயே நடக்குது. இட் இஸ் அ கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட், அங்கே நடக்குது.
நீங்க சொல்லும்போது இன்னொரு நியூஸ் சமீபத்துல இந்த வருஷத்துல நினைக்கிறேன். பஸ்ஸுக்குள்ள அந்த காதல் ஜோடிகள் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் கூட ஐ திங்க் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரே நேரில போய் ஆய்வு பண்ணும்போது, அந்த பஸ் ஃபுல்லா பேர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற மாரியுமே ஒரு விஷயம் நீங்க சொல்லும்போது. அது நான் கேள்விப்படல. பட் இது நீங்க போங்க கண்டிப்பா இருக்கும். எவ்ரிடே இட் ஹேப்பன்ஸ். இப்போ இது ஏன்னா பெற்றோர்களும் இத பின்னாடி வந்து கண்காணிக்க முடியாது. அப்படின்னும்போது அட்லீஸ்ட் வீடியோ வழியா தெரியட்டுமேன்னு தான் நான் ரொம்ப தெளிவாவே மேடவாக்கம், கூட்ரோடு, பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காலேஜ்னும் நான் சொல்லிட்டேன். எந்த காலேஜும் அவங்க பார்த்துக்கட்டும். அண்ட் ஃபைனலி இந்த ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் உங்க சைட்ல இருந்து மேம். இப்போ வந்து 2 பேர் பேசிக்கிறாங்கன்னும் போது, இப்போ இன்னைக்கு எல்லாமே ஃபோன் தான் மேம். நெறைய லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கும்போது, பேசுறது எல்லாமே த்ரூ வீடியோ கால்ஸ்லயோ, அந்த மாரி தான் ஜெனரலா பேசிப்பாங்க. அண்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ்லயுமே கொஞ்சம் க்ளோஸரா பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாருமே தவிர்த்துக்க முடியுமான்னு கேட்டா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன மாரி தவிர்த்துக்கலாம். தவிர்த்துக்க முடியாத பட்சத்துல, இந்த விஷயத்த எப்படி மேம் அணுக முடியும்? சி இது வந்து ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சுன்னா பையன் பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சேஞ்ச். அவங்களுக்கு வந்து அந்த 16, 17 வயசு வந்த உடனே அந்த உணர்வுகள் ஆரம்பிச்சிடும். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த அவங்களுக்கு தெரியாது. ஒரு நல்ல பின்புலன் இருக்கக்கூடிய, அதாவது அவங்க பேக் சைடு சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கக்கூடியவங்க, ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து தன்னுடைய குழந்தைங்களை கண்காணிக்கிறவங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து சி எல்லா இடத்துலையும் நடக்குது. ஐம் டெல்லிங் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் ஆல்சோ வில் ஹாவ் த ப்ராப்ளம். பட் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடலாம். நல்லா வந்து ஒரு குழந்தைய ஃபாலோ பண்ணுற பேரண்டாக இருந்தால், பிகாஸ் ஐ மீட் லாட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்சால் கூட வந்து எங்களை பார்க்க சொல்லிடுவாங்க. நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அப்போது அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. So it's a biological change happening inside them, and they postpone their marriages for 27, 28, 30, இப்போ 32 அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போது அதுலேருந்து அந்த பிள்ளைங்களை வெளியே கொண்டு வரது பேரண்ட்ஸ் தான் கொண்டு வர முடியுது. வேற யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக எளிதாக கொண்டு வர முடியாது. ஸோ அதை உணர்ந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியாத பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் மானிட்டர் யுவர் கிட்ஸ். அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வரலாம் நாளைக்கு. நீ வந்து இப்போயே ஒரு அஃபேரில் இருந்துட்டு வந்தாலும் கூட நாளைக்கு இன்னொருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் வந்து பிரச்சனை பண்ணான்னா பிரச்சனைகள் பெரிதாகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி கடந்து போயிடுச்சு. நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வரதில்லை. இஸ் இட் யுவர் ஃபர்ஸ்ட் அஃபேர், செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தான்னு கேட்டுக்கிற அளவுக்கு இந்த குழந்தைங்களே இன்னைக்கு மாறிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கைடன்ஸ், ஆஸ் ஐ செட், காலேஜில் the professors have to speak with the children. எனக்கு தெரிஞ்ச நிறைய நாங்கள் படித்த காலத்தில் எங்கள் டீச்சர்ஸ்லாம் எங்கள் கூட பேசுவாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், உங்கள் அம்மா அப்பா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருங்க அப்படிங்கிற விஷயங்களை எங்களுக்கு எங்களுடைய டீச்சர்ஸ் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி அதை சொன்னால் ஏன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க சில்ட்ரன்ஸ். அந்த லெவலில் இருக்குது. பட் திஸ் ஹேஸ் டு பி மேட் அஸ் அ சப்ஜெக்ட், லைக் என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட். இதையும் ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வாங்க. மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்டு, என்விரான்மெண்ட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட்டு, இதையுமே ஒரு சப்ஜெக்டாக தயவு செஞ்சு கொண்டு வந்துருங்க. அண்ட் லெட் தேர் பி அ கவுன்சிலர் இன்சைட் த காலேஜ் இட் செல்ஃப் டு டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ் ப்ராப்ளம் தென் அண்ட் தேர். அது வந்து அப்படியே சேர்த்து வச்சு பெரிய மூட்டையாக்காமல் சின்னதாக ஒரு பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா இட் வில் பி வீல் ஹாவ் அ வெரி குட் இளைய சமுதாயம். நல்ல ஒரு மெசேஜ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்.